20 ஆண்டுகளில் 9 கோடி ரூபாய். சாதாரண ஐடி ஊழியரின் முதலீட்டுப் பயணம். சமூக வலைதளங்களில் பாராட்டு. சிறப்பு நிதி செய்தி. ஓய்வுக்குப் பிறகு வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்த போதுமான சேமிப்பு இருக்குமா என்பதே பெரும்பாலான இந்தியர்களின் நிரந்தர கவலையாக இருக்கிறது. இதனால் பலர் இன்னும் நிலையான வைப்புத்தொகை எஃப்டி, காப்பீடு போன்ற பாதுகாப்பான முதலீடுகளையே நம்புகிறார்கள். ஆனால் இதற்கு மாறாக நீண்டகால ஒழுங்கான பங்குச்சந்தை முதலீடு எப்படி ஒரு சாதாரண ஐடி ஊழியரை கோடீஸ்வரராக மாற்றியிருக்கிறது என்பதை விளக்கும் ஒரு பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பிராக்கெட் பொள்ளிகள், நான் ஒரு சராசரி ஐடி ஊழியன். ரெடிட் தளத்தில் வெளியான அந்த பதிவில் 47 வயதான ஒரு ஐடி நிபுணர் 20 ஆண்டுகளில் 9 கோடி ரூபாய் முதலீட்டு சொத்துக்களை உருவாக்கிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். 2005இல் தனது பணியை தொடங்கியபோது ஆண்டு சம்பளம் ரூபாய் 3 லட்சம். எந்த சொத்து, மரபு செல்வம், வெளிநாட்டு வருமானம், இஎஸ்ஓபி, நில முதலீட்டு லாபம் எதுவுமில்லை. நான் ஒரு சராசரி ஐடி துறையில் வேலை செய்யும் நபர்தான் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தொடக்கத்திலிருந்தே பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்துள்ளார். முதலீட்டு முறையின் ரகசியம்: ஆரம்ப காலத்திலிருந்தே ஈக்விட்டி முதலீடு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்களை தவிர்த்தல், சிக்கனமான வாழ்க்கை, வருமானம் உயர்ந்தபோதும் முதலீட்டு ஒழுக்கத்தை மாற்றாமல் தொடருதல். 20 ஆண்டுகளாக அவர் 5 பேர் கொண்ட குடும்பத்தில் ஒரே வருமானம் ஈட்டும் நபராக இருந்தாலும் முதலீட்டை கைவிடவில்லை. ரூபாய் 65 லட்சம் சம்பளம், ரூபாய் 9 கோடி சொத்து. 2026க்குள் அவரது ஆண்டு சம்பளம் சுமார் 65 லட்சமாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் பங்குகளில் முதலீடு ரூபாய் 8 கோடி, மியூச்சுவல் ஃபண்ட் ரூபாய் 1 கோடி, மொத்த முதலீட்டு மதிப்பு சுமார் 9 கோடி. அவரது முதலீடுகள் வழங்கிய சராசரி வருடாந்திர வருமானம் XIRR 21%. இது சந்தை தரநிலைகளில் மிகச்சிறந்த அளவாக கருதப்படுகிறது. கூட்டுத்தொகை உண்மையான மந்திரம். இது முழுக்க முழுக்க காம்பவுண்டிங்கின் பலன். 10-15 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் அதன் மாயை தெரியும் என்று அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பல பங்குகளை அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆண்டு போனஸ் தொகைகளை முதலீடு செய்துள்ளார். தற்போது மட்டும் கூட வருடத்திற்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை டிவிடெண்ட் வருமானம் கிடைக்கிறது. சமூக வலைதளங்களில் பாராட்டு. இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒருவர் 21% XIRR என்பது அசாத்தியமானது, எங்களை வழிநடத்த முடியுமா என்று கேள்வி எழுப்ப, மற்றொருவர் வெளிநாட்டு வருமானம் இல்லாமலேயே இந்தியாவில் நிதி சுதந்திரம் சாத்தியம் என்பதற்கான உண்மையான உதாரணம் என்று பாராட்டியுள்ளார். முடிவாக, இந்த ஐடி நிபுணரின் பயணம் ஒழுங்கான செலவு, நீண்ட நார்வை மற்றும் பொறுமையான முதலீடு இருந்தால் சாதாரண வருமானத்திலிருந்தே பெரிய நிதி சுதந்திரத்தை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சாதாரண மனிதருக்கும் கோடீஸ்வரர் கனவு சாத்தியமே என்பதற்கு நேரடி சாட்சி இதுதான்.